மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். ஜேவிசி ஸ்ரீராம், ஆரம்பத்திலிருந்து மோடி பிரதமராகணும்னு சொன்னவர்களில் முக்கியமானவர் ஓபிஎஸ். ஓபிஎஸ்க்கு உரிய மரியாதையை அல்லது உரிய முக்கியத்துவத்தை பாஜக கொடுக்கலையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் அவரோட முடிவை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிப்பாங்க. ஓகே, ஏன்னா அவர் வந்து சின்னம் அவருனால டிலே ஆயிடுச்சு ரொம்ப. அவர் ரெட்டையில கடைசி வரைக்கும் வரும்னு நம்பிட்டு இருந்தார் அவரு. சோ அவர் எதை சின்னத்தை நிற்க போறாருன்னு தெரியாது. பல இந்த பசில்ஸ் எல்லாம் இருக்கு, பல விடை தெரியாத கேள்விகள்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. பட் 20 இடங்கள் பாஜக போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சியுடைய 4 இடங்களும் சேர்த்து அப்படின்றப்போ பாஜக பெரும்பான்மையா போட்டியிடணும்னு நினைச்சதுதான் மற்றவர்களுக்கான உரிய இடத்தை கொடுப்பதில் பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது நீங்க 24 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சிம்பல்ல போட்டிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடத்துல போட்டிடுறாங்க. டிடிவி தினகரன் 2 இடத்துல போட்டிடுறாரு. டிடிவி என்ன சொல்றாங்க, 1 கூட தயாரா இருந்தோம், 2 கொடுத்தாங்க அப்படின்னாரு. எல்லாருமே சுமூகமா இருக்காங்க, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம மீடியால தான் நம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க சந்தோஷம் இல்லை, அவங்க சந்தோஷம் இல்லை, எல்லாரும் சந்தோஷமா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தேவநாதன் யாதவும் ஹாப்பியா தான் சொன்னாரு, டிடிவி தினகரன் சாரும் ஹாப்பியா தான் சொன்னாரு. சோ எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதாவது 24 காலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அவசரமா கூட்டி நாளைக்கு பிரஸ் மீட் பண்ண வேண்டிய அவசியம் ஓபிஎஸ் ஏற்பட்டிருக்காதே சார்? சார், நான் உங்களோட தந்தி டிவில பல முறை நான் ஓபிஎஸ் பத்தி கருத்து சொல்லியிருக்கேன். இந்த டயத்துல நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. அவர் சரியான முடிவை எடுப்பார்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். அவங்களுடைய அளவு, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் எங்க இருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதான் சொல்றேன், பிரச்சனை ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் ஒரு சிம்பிள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் ரெட்டையில தனக்கு வரும்னு நம்பினார் கடைசி வரைக்கும். ஆனா இப்ப ரெட்டையில கொடுக்கல. அதே மாதிரி ஊடக நண்பர்கள் பலரும் பாரதிய ஜனதா கட்சி ரெட்டையில முடக்கிடுவாங்க, அது பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உங்ககிட்ட எப்போ சொல்லிருக்கேன், உங்களுடைய ஷோலயே உட்காந்து சொல்லியிருக்கேன். இரட்டை இலை சிம்பல் யாருக்கு போகணுங்கிறத முடிவு பண்றது பாரதிய ஜனதா கட்சியோ நரேந்திர மோடி அவர்களும் கிடையாது. அது தேர்தல் ஆணையம், சுப்ரீம் கோர்ட் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பல கதைகளை உறுதிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது விஷயம். சிம்பல் அந்த இரட்டை இலை இப்போதைக்கு எடப்பாடியார்கிட்ட தான் இருக்கு. அதனால ஓபிஎஸ்க்கு ஒரு பின்னடைவு, அதனால சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதுதான் பாக்குறேன். மற்றபடி எல்லாமே சுகமா போயிட்டு இருக்கு. கடைசியில் அந்த எண்ட் ஆஃப் தி டே இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல் யார் பிரதமராக வேண்டும் என்கிறதுக்கு கேள்விக்கான தேர்தல் அது. அவ்வளவுதான். சோ இங்க பிரதமர் அதுக்காக தான் ஓட்டு போட போறாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடிக்காக தான் ஓட்டு போட போறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். நன்றி திரு ஜேவிசி ஸ்ரீராம். என்ன முடிவு எடுக்க போகிறார் ஓபிஎஸ் அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. போட்டியிலிருந்தே விலகுகிறாரா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் 24 இடங்களில் தாமரை சின்னம் நிற்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.